மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்திலே கௌரவ ஜனாதிபதி அவர்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட வருகை சம்பந்தமாக நாங்கள் கலந்துரையாடினோம். குறிப்பாக கௌரவ ஜனாதிபதி அவர்களுடைய செயற்பாடுகள், அதே போன்று இந்த நல்லாட்சியினுடைய செயற்பாடுகளுடைய 2 வருட பூர்த்தி நிகழ்வாகவும் 3வது வருடத்தினுடைய ஆரம்ப நிகழ்வுகள் எவ்வாறு இந்த மாகாணத்திலே செயற்படுத்தப்படுகின்ற விடயங்கள் சம்பந்தமாக ஒட்டுமொத்தமாக ஜனவரி 8ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 8ஆம் தேதி வரைக்கும் இது கௌரவ ஜனாதிபதி அவர்களால் அவர்களுடைய செயற்பாடுகள் பிரகடனப்படுத்தப்பட்ட விடயங்கள் இன்று ஆராயப்பட்ட அதே நேரத்திலே அவர்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களுடைய விடயம் தொடர்பாக நாங்கள் 2 முக்கிய தீர்மானங்கள் கடந்த டிசம்பர் மாதம் ஜனாதிபதி செயலகத்திலே நடைபெற்ற கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டது. ஒன்று, களுவாஞ்சிக்குடியிலே எங்களுடைய புதிதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற வைத்தியசாலை விடயங்கள் கட்டடங்கள் சம்பந்தமாக திறப்பு விழா அதை அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டு அதனுடைய முழு நடவடிக்கைகளும் நாங்கள் இன்று ஆராய்ந்து அதை எவ்வாறு செய்வது என்பது பற்றிய தீர்மானங்கள் எடுத்திருக்கின்றோம். 2வது விடயமாக கௌரவ ஜனாதிபதி அவர்களுடைய முக்கிய கருப்பொருளாக இருக்கின்ற ட்ரக்ஸ் இராடிகேஷன் முழுக்க இலங்கையிலே அவர்களுடைய ஒரு கணிப்பொருளாக இன்று நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. அது ஒட்டுமொத்தமாக ஏறாவூரிலே அந்த நிகழ்வு நடைபெறுவது சம்பந்தமான தீர்மானங்கள் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்திலே மாத்திரமல்ல, கிழக்கு மாகாணத்திலே முற்றுமுழுதாக போதைப் பொருள் ஒழிப்பதும் மதுபானத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துவது, அதே போன்று என்வாயன்மெண்டல் அதாவது சுற்றாடல் பாதுகாப்பு, சுற்றாடலை சரியாக வைத்திருப்பது, அது போன்று அடுத்தது மரநடுகை சம்பந்தப்பட்ட விடயங்களும் மர இதை ஊக்குவிப்பது ஒவ்வொரு வீடுகளில் எவ்வாறு என்ற விடயங்களையும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அந்த 8ஆம் தேதி இந்த புரோகிராமாக செய்வதற்கு குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு அலுவலகங்கள் எல்லா இடங்களிலும் வருகிற 8ஆம் தேதி 1ஆம் தேதிக்குள் இதனுடைய முழு அவேர்னஸ் புரோகிராம் என்று கிழக்கு மாகாணத்திலே எடுத்துச் செல்லப்பட்டு கிழக்கு மாகாணத்திலே இருந்து முற்றுமுழுதாக இதை ஒழிப்பதற்கான நடவடிக்கையை நாங்கள் 1ஆம் தேதியிலிருந்து எடுப்பதற்கான தீர்மானத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இது கௌரவ ஜனாதிபதி அவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு செயல் திட்டம். அவர்கள் வந்த காலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு செயல் திட்டம். போதைப் பொருள் ஒழிப்பு, சுற்றாடல் கிளீன், அதாவது சுற்றாடல் பாதுகாப்பு, அதே போன்று மரநடுகை போன்ற விடயங்கள். எங்களுக்கு இந்த விசேட சட்டம் மூலம் முதலாவது எங்களுக்கு கிடைக்கப்பெற்றதே அன்று நான் நினைக்கின்ற 23ஆம் தேதி தான் எங்களுடைய கைகளிலே அது கிடைக்கப்பெற்றது. அன்று பட்ஜெட் நடந்து முடிந்த அடுத்த நாள் எந்த ஒரு கௌரவ உறுப்பினர்களுக்கும் அது சம்பந்தமாக அதை படித்துக் கொண்டிருக்கின்ற நேரம் இல்லாத காரணத்தினால் நாங்கள் அடுத்த சபைக்கு நாங்கள் ஒத்திவைத்திருக்கின்றோம். அதன் பின்பு கௌரவ பிரதம மந்திரி அவர்கள் முதலமைச்சர்களை அழைத்து அதில் 4 முதலமைச்சர்கள் பங்கு பெற்றிருந்தோம். அதில் நானும் கலந்து கொண்டிருந்தேன். அதில் தெளிவான ஒரு விடயத்தை கௌரவ பிரதம மந்திரி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த சட்டம் மூலம் நான் திருத்துவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்ற ஒரு விடயத்தை திட்ட தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே அதில் நாங்கள் நினைக்கின்றோம் இதில் இவ்வாறான தெளிவான மாகாண அதிகாரங்கள் பறிக்கப்படாமல் அபிவிருத்திக்கான சட்டமூலத்திற்கு நாங்கள் ஒருபோதும் தடையாக இருக்கப் போவதில்லை. ஆனால் மாகாணத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரங்கள் பலப்படுத்தப்பட வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கின்ற வேளையில் அதை பறிப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் உடன்பட போவோம். கௌரவ ஜனாதிபதி அவர்கள் எங்களுடைய பார்வையிலே இன்றும் நாங்கள் கௌரவ ஜனாதிபதி அவர்களும் கௌரவ பிரதம மந்திரி அவர்களும் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். இந்த தீர்மானம் இதுவரைக்கும் இழுத்தடிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விடயத்துக்கு நாங்கள் எப்போதுமே எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற அதே வேளையிலே அவர்களுக்கு இருக்கின்ற இதை குழப்புவதற்கான சக்திகளினுடைய தாற்பயங்களையும் நாங்கள் விளங்கி இருக்கின்றோம். இருந்தும் இது உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு ஆண்டாக 2014 இருக்க வேண்டும் என்று சிறுபான்மை மக்கள் நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். இதை இழுத்தடிப்பு செய்கின்ற ஒரு பேச்சுவார்த்தையாக தொடர்ந்து போய்கொண்டிருக்காமல்
இந்த ஆண்டுக்குள், குறிப்பாக அதிலும் வருகின்ற ஒரு மாதத்துக்குள் இவ்வாறான ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைத்து சரியான செயல்முறையை நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் கௌரவ பிரதம மந்திரி அவர்களுக்கும் இருக்கின்றது. அதற்கான ஒட்டுமொத்தமான முழு ஒத்துழைப்பை சிறுபான்மை சமூகம் என்ற ரீதியிலே நான் நினைக்கின்றேன். குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸும் இதில் மிகவும் தெளிவாக இணைந்து செயற்பட தயாராக